ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு டேக் மெஷர்மெண்ட் ஃப்ரம் ஹலோ ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா நம்ம பேக்கோடைய லென்த்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பேக்கோடைய லென்த்து தான் நம்ம அலோவ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்பர் பாடியோடைய ஆம்களோட சுற்றளவு, அப்பர் பாடினா ஆம்களோட சுற்றளவு பார்க்கணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்னென்னா ஷோல்டர் பார்க்கணும். ஷோல்டர்னால் கழுத்துடைய அகலம், ஓகேவா? கழுத்துடைய அகலத்தை பார்க்கணும். ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, அதாவது ஜெஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடியது தான் இடுப்போட சுற்றளவு தான் பெஸ்ட்டு. நம்ம அந்த அளவை எடுக்கணும். அடுத்தது வந்து ஃபிஃப்த்து நெக்கோட வித்து அளவு எடுக்கணும். அப்படின்னா என்ன? கழுத்தோட அகலம், அதாவது ரெடி ஷோல்டர். அடுத்தது வந்து ரெடி ஷோல்டர் அளவு பண்ணணும். ரெடி ஷோல்டருடைய ரெடி அளவை நம்ம எடுக்கணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து என்ன எடுக்கணும்னா அண்டர் பெஸ்ட்னா ஷோல்டர்லேருந்து பெஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, பட்டி வரைக்கும் இல்லையா? அதில் இருந்து ஃபுல்லாக எடுக்கக்கூடிய அளவு தான் அண்டர் பெஸ்ட். அடுத்தது வந்து எயித்து ஒன்று வந்து ஷோல்டர் டு அப்பெக்ஸ், நம்மளோட நிப்பல் பாயிண்ட், அதை வந்து அலோவ் பண்ணணும். அடுத்தது வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், அப்படின்னா நிப்பல் டு நிப்பல் பாயிண்ட் அளவு எடுக்கணும், அதுதான். அடுத்தது வந்து 10th ஒன்று பேக் நெக்குடைய லென்த்து, பேக் நெக்குடைய லென்த்து, பின் கழுத்து உயரம், ஷோல்டர்லேருந்து கழுத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃபஸ்ட்டு பேக் நெக் பார்த்தோம், அடுத்தது ஃப்ரண்ட் நெக் பார்க்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஆமோட வித்து பார்க்கணும். ஸ்லீவோட ஆமோட வித்து, அதாவது சுற்றளவு. அடுத்தது 14th வந்து ஸ்லீவோட லென்த் எடுக்கணும். ஸ்லீவோட லென்த்து கரெக்டாக எடுக்கணும். அடுத்தது 15th ஸ்லீவோட லூஸு, அதாவது பாட்டம் வரைக்கும் ஸ்லீவோட மேலேருந்து ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணணும். எப்போவுமே பேக் சைட் பார்த்து தான் எடுக்கணும். இந்த 15 இது நான் ப்ளவுஸோடைக்கு அளவு, இதுதான் நம்ம ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் அளவு, ஓகேவா? இது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த ஹலோ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கோடைய லென்த்து. நம்ம பேக்கோடைய லென்த்து எப்படி பார்க்குறது? பேக் சைடு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து பேக் சைடு லென்த்து நம்ம எடுத்துக்கலாமா? இது இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா இந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா 13 இன்ச்சு வருது. நமக்கு 13 இன்ச்சு வருது. அதை அப்போ நம்ம பேக்கோடைய லென்த்து என்னன்னாக்கா 13 இன்ச்சு, ஓகேவா? ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து அப்பர் பாடி, ஆம்களோடைய சுற்றளவு. இப்போ என்ன பண்ணணும்? இதை பாருங்கள், அப்படியே ப்ளவுஸை திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த ஹேம்கோல்லேருந்து இந்த ஹேம்கோல் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். இந்த ஹேம்கோல்லேருந்து இந்த ஹேம்கோல் வரைக்கும் அளவு எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக 18 பாயிண்ட் வருது, 18 இன்ச்சு வருது எனக்கு. அப்போ அந்த 18 இன்ச்சை நம்ம டபுளாக போடணும். டபுளாக போட்டோன்னா 36 இன்ச்சு வரும் நமக்கு. டபுளாக போட்டோம்னாக்கா 36. எப்படி அந்த 36 வருதுன்னு நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கேன்னு இங்கே வரைக்கும் 18 இன்ச்சு வருது. அதுக்கப்புறம் எப்படி அந்த 36 எப்படி வருதுன்னா பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆம்கோல்லேருந்து இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த பட்டி வரைக்கும், இது வரைக்கும் அந்த நம்ம எத்தனை பாயிண்ட் எடுத்தோம்? 18 எடுத்தோம். அந்த 18லேருந்து கணக்கு பண்ணணும். இந்த 18லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருது? 25 வருது. இது வரைக்கும் 25 வருது. அப்போ
இந்த 25லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ வருது நம்ம பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து இதுலேருந்து நம்ம இந்த ஆம்கோல்லேருந்து இதை பார்க்கும்போது நமக்கு 36 பாயிண்ட் வருது. ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அப்பர் பாடி ஆம்கோலோட சுற்றளவு பார்த்தோம். 3வது ஷோல்டர், இதை வந்து நம்ம வச்சுருப்போம். இது வந்து 2 அளவுக்கு எடுத்த பிறகு இந்த ஷோல்டருடைய அகலம் நமக்கு கிடச்சிரும். அப்போ இந்த ஜஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடியது தான் இடுப்போட சுற்றளவு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இடுப்புடைய சுற்றளவு நம்ம எப்படி பார்க்கணும், இதை பாருங்கள், இந்த கீழே வர ஷேப் இருக்கு பாருங்கள், இதுதான் இடுப்புடைய சுற்றளவு. அப்போ கரெக்டாக நம்ம இதுலேருந்து நம்ம டேப் வச்சுக்கிட்டு இன்ச் டேப் வச்சு அளந்து பாருங்கள். கரெக்டாக பண்ணுங்கள், இழுக்கவும் இழுக்காதீங்க, கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக 27.5 இன்ச்சு வருது. கரெக்டாக 27.5 இன்ச்சு வருது. அப்போ ஜஸ்ட்டுடைய அளவு வந்து 27.5 இன்ச்சு. இதுதான் இடுப்புடைய சுற்றளவு. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், நெக் வித்து, அதோடைய கழுத்துடைய அகலம். கழுத்துடைய அகலம் நம்ம எப்படி பார்க்குறது வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன பார்க்கணும், இந்த நெக்கோடைய வித்து பார்க்க போகிறோம். கழுத்துடைய அகலம் வந்து இதான் பார்க்க போகிறோம். நம்ம இப்படிலாம் நம்ம எடுத்து பார்க்க முடியாது. அடுத்தது இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த ஸ்கேலை கீழே வரைக்கும் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு வருது. கரெக்டாக 2.5 இன்ச்சு வருது. அப்போ நம்ம நெக்குடைய அகலம் வந்து 2.5. அடுத்தது வந்து 6th வந்து ரெடி ஷோல்டர்னா ரெடி அளவு. இந்த பாருங்கள், இதான் 2 பாயிண்ட் வருதா. இந்த ஷோல்டருடைய அளவு வந்து 2. அப்போ இதோடைய அளவும் மொத்தமும் நம்ம சேர்த்து 4.5. இதுதான் நம்மளுடைய ஷோல்டருடைய கரெக்டான அளவு. நம்ம இங்கே எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் இந்த ஷோல்டர்லேயும் நம்ம எடுத்து அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே 2.5, இங்கே 2, அப்போ மொத்தமாக 4.5. ஓகேவா? இந்த ரெடி ஷோல்டர் அளவும் மொத்தமாக சேர்த்தா 4.5. அடுத்தது வந்து அண்டர் பஸ்ட்னால் ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். அது எப்படி எடுக்குது நம்ம பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும், இது வரைக்கும், அதாவது இந்த பட்டிக்கு கீழே வருது பாருங்கள். நம்ம அந்த இது பிடிச்சிருக்கோம்ல நம்ம அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ நம்ம இதை திருப்பி இப்படி வச்சு நம்ம அளவு எடுக்கணும். கரெக்டாக பாருங்கள். இந்த நிப்பல் வரைக்கும் பாருங்கள். இது ஒரு மாதிரி கர்வ் மாதிரி போயிருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு எப்படி அந்த கர்வ் மாதிரி போயிருக்கோ அது வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்ம அளவு எடுக்கணும். இந்த அளவு எடுத்து பார்க்கலாமா? இதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த கர்வ் போகுதுல, அந்த கர்வ் மாதிரியே நம்ம வளைச்சி இந்த டேப் கொண்டு போய் வைக்கிறோம். வச்சோன்னா கரெக்டாக இது வரைக்கும் 9 பாயிண்ட் வருது. அந்த மேலே வரைக்கும் 9 பாயிண்ட் வருது. அப்போ அந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ வருது? டாட்டோடைய அளவு 11 இன்ச்சு சேர்த்தா 9 to 11 இன்ச்சு வருது எனக்கு. இந்த ப்ளவுஸோடைய அளவு ஆமாம், ஓகே சாரி இந்த பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து இந்த கர்வ் நல்லா வளைச்சிட்டு வரணும். வளைச்சிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக 9 பாயிண்ட் வருது. இந்த 9லேருந்து இந்த பெஸ்ட்டோடைய சைஸ் வந்து
எனக்கு வந்து 12 வருது. ஓகேவா? அப்போ பாருங்கள், அப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 9 வந்து அந்த டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 9 இன்ச் வருது. அது கூட அந்த டாட்டோடைய அளவு வந்து நமக்கு 2 இன்ச்சு வருது. அப்போ ஈக்குவல் டு 9 + 2 11 இன்ச்சு. அப்போ அண்டர் பஸ்டோடைய அளவு என்னன்னாக்கா 11 இன்ச்சு தான் நமக்கு வருது. அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸோடைய அளவு. அடுத்தது வந்து 8 நம்ம என்ன பார்க்கணும்னா ஷோல்டர் டு அப்பக்ஸ். ஷோல்டர் டு அப்பக்ஸ்னால் நம்ம இந்த டாட்டோடைய அளவு, டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த டாட்டுக்கு முன்னாடி அந்த அளவு தான் நம்ம எடுத்தோன்னா என்ன வந்துச்சு, நமக்கு 9 இன்ச்சு தான் வந்துச்சு. அதே 9 இன்ச்சு தான் இப்போ வரும். அதான் நம்ம ஷோல்டருடைய அப்பக்ஸு 9 இன்ச்சு. அடுத்தது அப்பக்ஸ் டு அப்பக்ஸ். அப்பக்ஸ் டு அப்பக்ஸ்னால் இந்த நிப்பர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம நேராக இப்படி வச்சுக்கணும். நேராக வச்சு நம்ம அளவு எடுக்கணும். இந்த நம்ம இது பிடிச்சிருக்கோம்ல, நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த டாட்லேருந்து அதுக்கு நேராக இப்படி சமமாக இப்படி பண்ணிக்கோங்க. சேமாக வச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு என்ன அளவு கிடைக்குதுன்னு பாருங்கள். 3 இன்ச்சு கிடைக்கிது. இதுலேருந்து நமக்கு 3 இன்ச்சு கிடைக்கிது. இந்த 3 இன்ச்சு தான் இது. இந்த அப்பக்ஸோடைய அளவு 3 இன்ச்சு. அப்போ அப்பக்ஸ் டு அப்பக்ஸ் உடைய அளவு, இந்த அப்பக்ஸ் டு அப்பக்ஸ் அளவு 3 இன்ச்சு. அப்போ அந்த பக்கமும் அதே 3 இன்ச்சு தான் கிடைக்கும். அப்போ 3 + 3 6. அதாவது அப்பக்ஸ் டு அப்பக்ஸ் இதோட இன்ச்சு 6 இன்ச்சு. ஓகேவா? அடுத்தது நம்ம 10th பார்ப்போம். பேக் நெக்குடைய லென்த்து. பேக் நெக்குடைய லென்த்து பார்ப்போம். அது எப்படி பார்க்கறது பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ளவுஸை பேக் சைட் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த கரெக்டாக இந்த ஸ்கேல் அதே இடத்துல வச்சுட்டு நம்ம பேக் நெக்குடைய லென்த்து பார்க்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டர் லென்த் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க. நம்ம இப்போ எடுக்கிற அளவு எல்லாமே ரெடி அளவு தான், தைகளுக்காக எதுவுமே கிடையாது. அப்போ எனக்கு வந்து எவ்வளோ இன்ச்சு வருதுன்னா 6 இன்ச்சு தான் வருது. கரெக்டாக எனக்கு 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி கரெக்டாக வருது. அப்போ வந்து பேக் நெக்குடைய லென்த் வந்து கரெக்டாக 6 இன்ச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்குடைய அளவு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு அதே மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டுக்கோங்க. இந்த இடத்துல கழுத்திக்கிட்ட 1 இன்ச்சு நம்ம தள்ளி தான் இருக்கும். அதை நம்ம நேராலாம் வைக்கக்கூடாது. இப்படி தான் நம்ம அளவை எடுக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து அளவு பண்ணிக்கலாம். அதே 6 இன்ச்சு தான் வருது. அதே 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் வருது. அப்போ ஃப்ரண்ட்டும் நெக்கும் ஃப்ரண்ட் பாக் வந்து 6 இன்ச்சு வருது. இது வந்து 6 இன்ச்சு புள்ளி அந்த 2 இன்ச்சு ஒன்று வருது. இது வந்து ஃப்ரண்ட் பாக்குக்கு வந்து 6 வருது ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்தது வந்து நம்ம 13th என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவோட ஆமோட வித்து, அதாவது ஆமோட சுற்றளவு என்னான்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? எப்போவுமே நம்ம இந்த ஆம்கோலோட நம்ம சுற்றளவு நம்ம எடுக்கும் போது முன் சைடு எப்போவுமே நமக்கு எடுக்கக்கூடாது, பின் சைடு தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம அகலம் எடுக்கும் போதும் சரி, அந்த ஊக் பைட் சைடு தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி அதை வி ஷேப் சைடு நம்ம எடுக்கக்கூடாது. இந்த கொக்கி சைடு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நம்ம இது பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது, இங்கே கரெக்டான அளவு வரும். அதனால் இப்போ வந்து ஆம்கோலோட சைஸ் நம்ம இது அளவு பார்க்கும் போதும் சரி, இப்படி தான் பேக் சைட் போட்டு தான் நம்ம எடுக்கணும். கரெக்டாக அதை வச்சு நம்ம பண்ணுங்கள். கரெக்டாக 8 இன்ச்சு வருது. கரெக்டாக 8 இன்ச்சு வருது. அப்போ நம்ம ஸ்லீவோட ஆமோட விட்டு சுற்றளவு எவ்வளோன்னா 8 இன்ச்சு.
இது 8 ப்ளஸ்ஸு இது நம்ம கூட நம்ம சுற்றி வர அளவு முன்பக்கமாக வர்றது 8 தான் வரும். அப்போ 8 + 8 எவ்வளோ 16 இன்ச்சு. அப்போ நம்ம இந்த ஸ்லீவோட ஆமோட சுற்றளவு 16 இன்ச்சு. அடுத்தது வந்து நம்ம 14th பார்க்க போகிறோம். ஸ்லீவோட லென்த்து என்னன்னா பாருங்கள். ஸ்லீவோட லென்த்துனா இதுதான். இங்கேருந்து கரெக்டாக ஸ்லீவோட லென்த்தை வச்சு பாருங்கள். 5.25 இன்ச்சு வருது எனக்கு. ஸ்லீவோட இன்ச்சு 5.25. ஸ்லீவோட லென்த்து வந்து 5.25. அடுத்தது வந்து ஸ்லீவோட லூஸு, அதாவது ஸ்லீவோட பாட்டமுடைய சுற்றளவு எவ்வளோ அப்படின்றாங்க. பாட்டம்னா என்ன? இந்த சுற்றளவு தான். இந்த சுற்றளவு நல்லா இந்த கையில் இருக்கிறதுலாம் நல்லா சுருக்கம்லாம் எடுத்து விட்டு நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் டேப் அதாவது மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 6. அப்போ ஸ்லீவோட லூஸ் எவ்வளோன்னா 6. இந்த பக்கம் 6, அடுத்தது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு. அப்போ 6 12 இன்ச்சு, 12 இன்ச்சு. இதுதான் நம்ம ஸ்லீவோட லூஸு. இப்படி தான் நம்ம ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போலாம் வந்து ப்ளவுஸை கொடுத்து நீங்கள் அதே சைஸுக்கே தைச்சிருங்கன்னு தான் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க. நம்ம அளவு எடுத்து முதலாம் இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் கிடையாது. அப்போ நம்ம கரெக்டாக அந்த ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட்டை கண்டுபிடிச்சி இப்படி தான் நம்ம கரெக்டாக அளவு எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.